அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். நம்மளுடைய சேனலில் தங்கம் நிறைய சேருவதற்கு நிறைய பரிகாரங்கள் தங்கம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட், அதாவது கோல்டு டிப்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு அதில் நிறைய தங்கம் சேருவதற்கு உண்டான பரிகாரங்களை கொடுத்துட்ருக்குறேன். இந்த ஒரு பரிகாரம் இதற்கு முன்பாக சொன்னது தான். நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் நிறைய பேர் செய்து பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. அதில் நேற்றைய தினம் இந்த சகோதரி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோவை மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த வீடியோவில் நிறைய பேருக்கு இந்த திசைகளில் குழப்பம் இருந்தது. அதனால் மறுபடியும் இந்த ஒரு கமெண்டையும் உங்களுக்கு சொல்லி அந்த பதிவையும் கொடுக்கலாம் அப்படின்னு. நம்முடைய இரண்டாவது சேனலாகிய அத்வைதா 786 நோய் தீர்வதற்கு உண்டான எளிமையான பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த ஒரு வீடியோவையும் பார்த்து நோயற்ற வாழ்வை வாழ்வதற்கு உண்டான அந்த அருளை அந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக எல்லாருக்கும் கிடைக்கும். இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, திருமதி ஈஸ்வரி அவங்க அம்மா, நானும் காலையில் எழுந்தவுடன் ஈஸ்வரரை மனதில் நிறுத்தி என் அடமான நகைகளை நினைத்து வீடு திருமணம்னு வேண்டினேன். என்ன ஒரு அற்புதம்! என் 3 பவுன் நகைகள் என்னிடமே வந்துவிட்டது. மிகவும் நன்றிமா, பிரபஞ்சம் மற்றும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு நகைகள் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஒரு பரிகாரம் செய்வதற்கு நாம் குளிக்கணும், பல் துலக்கணும், கதவு மூடி இருக்கணும், கதவு திறந்திருக்கணும். ஏன்னா இது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டிய ஒரு வேண்டுதல். அதனால் கதவை திறந்திருக்கணும், கதவு மூடி இருக்கணும், பின்பக்கம் கதவு திறக்கணும், குளிக்கணும், பல்லு துலக்கணும், எதுவுமே கிடையாது. முதல்ல அந்த மாதிரி செய்யவும் கூடாது இந்த பரிகாரத்திற்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த சகோதரி நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, திருமதி மனோரமா அவர்கள் உங்கள் பதிவுகள் பல பார்த்து பூஜைகள் செய்து வருகிறேன் சகோதரி. என் பேத்திக்கு சின்னதாக ஒரு காசு மாலை நெக்லஸ் மாடல் வாங்கினேன். வாங்கும்போது உங்களையே நினைத்தேன். கற்றாழை தீபம் ஏற்றி கொண்டு வரும்போதே என் மருமகள் ஃபிசியோதெரபிக் கிளினிக் ஓப்பன் செய்தால் நன்றாக பிக்கப் ஆகி வருகிறது. நீங்களும் உங்கள் குடும்பமும் நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் சகோதரி, 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நகைகள் உங்களுக்கு 3 பவுன் நகை நீங்கள் நினைக்காத சமயத்தில் வீட்டுக்கு வந்தது. உங்களுடைய பேத்திக்கு நெக்லஸ் வாங்கினீங்க. உங்களுடைய மருமகள் கிளினிக்கு ஓப்பன் பண்ணி நல்லபடியாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ ஏன் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னு. கற்றாழை தீபம் ஏற்றி இவங்க பயன் பெற்று இருக்கிறாங்க. அந்த தீபம் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நாம் இந்த ஒரு பதிவில் தங்கம், அடமானத்தில் இருக்கின்ற தங்கம் நம் வீட்டிற்கு வருவதற்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பல் துலக்காமல், குளிக்காமல், கதவு திறக்காமல் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது மைண்டில் பார்த்திங்கன்னா கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு இருக்கும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனால் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நாம் தூங்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்டு ஒர்க் ஆகும். அப்போது நமக்கு நாம் பார்த்தது, நமக்கு முன்பிறவியில் அதாவது ஞாபகம் இருந்தது, இதெல்லாம் நமக்கு ஒரு ஓட்டமாக அப்படியே போயிட்டுருக்கோம். இதன் காரணமாக கனவுகள் கூட ஏற்படுவது உண்டு. இந்த கனவுகள் அது வேறு பெரிய சப்ஜெக்ட். அது அந்த மாதிரி இருக்கின்ற சமயத்தில் இப்போ நாம் தூங்கி எழுந்த உடனே சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு 5 நிமிடம் நமக்கு அப்படியே இருக்கும். அதற்கு பிறகு அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், அதில் இருக்கின்ற அந்த நினைவுகள் அப்படியே மூடப்படும். அதற்கு பிறகு நாம் கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்துடுவோம். அதாவது நம்முடைய நிலைமைக்கு நாம் வந்துடுவோம். அப்படி இருக்கும்போது நாம் அந்த நேரத்தில் எழுந்து பல் விளக்குறது அந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா அந்த ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் அது அப்படியே மூடிக்கும். அதனால் எழுந்த உடனே ஒரு 5 நிமிஷம் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, மூடாமல். அப்போ நாம் இந்த வேண்டுதலை செய்யும்போது இது சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே நல்லா ஆழமாக வேரூன்றி போய்
நமக்கு என்ன நடக்கணும்னு நம்ம வந்து கோரிக்கை வச்சோமோ அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் நாம் சொல்லியிருக்கிறோம். அது வந்து அதற்கான வேலைகளை செய்து நமக்கு வந்து நாம் என்ன வேண்டுகின்றோமோ அதை நம்மிடம் கொண்டு தரும். நாம் வந்து இந்த பரிகாரத்தில் பார்க்க போகிறது, அடகில் இருக்கின்ற நகைகள் நம் வீட்டிற்கு வருவதற்கு நாம் அந்த நேரத்தில் செய்கின்ற ஒரு பிரார்த்தனை. இப்போது சப்கான்ஷியஸ் மைண்டு, கான்ஷியஸ் மைண்ட் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டு. இந்த 5 நிமிஷம் நமக்கு அது இருக்கோன்றதுனால அந்த நேரத்தில் நாம் வேண்டினோம் அப்படின்னாக்கா அது வந்து வேலை செஞ்சு, சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செஞ்சு அது நமக்கு நடக்கும். இதுதான் சிம்பிளான ஒரு லாஜிக். என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக நம்ம வீட்டில் தூங்கும்போது 2 பக்கத்தில் வந்து தலை வைத்து படுப்பது சிறந்தது. ஒன்று, கிழக்கு புறம் தலை வைத்து நாம் படுக்கணும். அதாவது படுக்கின்ற முறை கிழக்கு பக்கத்தில் தலை வச்சு நாம் படுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா தெற்கு பக்கத்தில் தலையை வச்சு படுக்கணும். இப்படி 2 புறங்களில் இல்லாமல் வடக்கு புறத்தில் நாம் தலையை வச்சு படுத்தோம் அப்படின்னா திதி தேவியின் கர்ப்பத்தை கலைத்த பாவத்திற்கு நாம் ஆளாவோம் அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால் வந்து வடக்கு புறம் வந்து நாம் தலை வைத்து படுக்கக்கூடாது, மேற்கு புறமும் தலை வைத்து படுக்கக்கூடாது. அப்போ நாம் எந்த இதில் வந்து தலை வச்சு படுக்கணும் அப்படின்னா கிழக்கு மற்றும் தெற்கு இந்த 2 பகுதியில் தான். கிழக்கு மீன்ஸ் ஈஸ்ட் பக்கம், தெற்கு மீன்ஸ் வந்து அதாவது சவுத் பக்கம். இந்த 2 பக்கத்தில் தான் நாம் தலையை வச்சு படுக்கணும். இது வந்து படுக்கின்ற முறை. ஏன் இந்த படுக்கின்ற முறையை சொல்கிறேன் அப்படின்னா இந்த பரிகாரத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் உண்டு. ஆனால் இந்த பரிகாரத்திற்கு நாம் தெற்கு அதாவது சவுத் சைடு தான் தலை வச்சு நாம் படுக்கணும். மோஸ்ட்லி எல்லாரும் அப்படி தான் படுப்பாங்க, அப்படி தான் படுக்கணும். படுத்துடுறோம், நாம் மறுநாள் காலையில் எழுந்துட்டு அந்த சவுத் சைடு தலையை வச்சு நம்ம படுத்தோம் இல்லையா, நம்முடைய முகம் வந்து இப்போது அந்த தெற்கு புறம் வந்து திரும்பி இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நாம் காலையில் எழுந்த உடனே தெற்கு புறத்தில் நம்முடைய மூஞ்சி வந்து அந்த பக்கம் பார்க்கணும், அவ்வளவுதான். இப்போ வந்து நவக்கிரகங்களில் அங்காரக பகவான், இங்கே எந்த ஊரில் இருந்தாலும் நவக்கிரகங்களில் அங்காரக பகவான் வந்து எந்த புறம் வந்து பார்க்கின்றாரோ அதுதான் தெற்கு உங்களுக்கு. ஏன் அப்படின்னா சிலருக்கு வந்து இதில் வந்து குழப்பங்கள் வந்தால் உங்கள் ஊரில் இருக்கின்ற நவக்கிரக கோயிலுக்கு போங்க. அங்கே அங்கார பகவான் எந்த புறம் வந்து பார்க்குறாரோ அந்த மாதிரி நீங்களும் பார்க்கணும், இவ்வளவுதான். அப்போ அந்த சைடு வந்து தெற்கு சவுத்து. இது வந்து நீங்கள் மேலை நாட்டில் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். ஏன்னா நம்முடைய சேனலில் ஜெர்மனி, ஸ்ரீலங்கா, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் 4 நாடுகளில் இருந்து பார்க்குறாங்க. அந்த சகோதரிகள் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த 4 நிறைய இடங்களில் பார்ப்பதுண்டு அப்படின்னு நம்முடைய யூடியூப் அல்காரிதம் சொல்லுது. ஆனால் இந்த 4 ஊர்களில் வந்து சகோதரிகள் வந்து தொடர்ந்து நமக்கு கமெண்ட் பண்ணுறதுனால இந்த 4 இடங்கள் சொல்கிறேன். இவங்க கூட வந்து நீங்கள் உங்கள் நாட்டில் வந்து இந்த பகுதி, அதனால தான் உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லியிருக்கிறேன் சவுத் சைடு தெற்கு பக்கத்தில் வந்து உங்களுடைய முகம் வந்து பார்க்கணும். எழுந்த உடனே தெற்கு பக்கத்தில் உட்காந்துக்கங்க, அவ்வளோதான். உட்காந்துட்டு என்ன செய்யணும் நீங்கள் அப்படின்னா 31 முறை, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், 31 முறை சிவனை நினைக்க வேண்டும். அதே மாதிரி 31 முறை உங்களுடைய நகைகளையும் நினைத்து வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. 31 முறை சிவனை நினைக்க வேண்டும். இப்போ ஒரு முறை சிவனை நினைத்து உங்கள் நகையும் நினச்சிக்கோங்க. 2வது முறை, 3வது முறை, 4வது முறை, இப்படியாக 31 முறை ஈஸ்வரரை நினைத்து உங்களுடைய நகைகளையும் நீங்கள் நினைக்க வேண்டும். அப்போ உங்களுடைய மனக்கண் முன் ஈஸ்வரர் வரணும், உங்களுடைய நகை வரணும். ஈஸ்வரர், உங்களுடைய நகை, கைகளால் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்படியாக நீங்கள் 31 முறை வந்து நினைத்தால் உங்களுடைய நகைகள் உங்கள் வீட்டிற்கு வருவது நிச்சயம். இதற்கு உண்டான ஒரு ஸ்லோகம் இருக்குது. அது வந்து நான் அடுத்த பதிவுகளில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ரொம்பவே சக்தியான ஸ்லோகம் இது. அந்த சகோதரி இந்த 31 முறை நினைத்தே அவங்களுக்கு நகைகள் வீட்டிற்கு வந்திருக்கு. இந்த ஸ்லோகத்தை வந்து படித்தா இன்னும் அபரிமிதமான பலன்கள் வரும். அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்றத அடுத்த பதிவுகளில் உங்களுக்கு கூடிய விரைவில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கற்றாழை தீபம் வேணுமா அப்படின்றதையும் சொல்லுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.